என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொட்டேட்டிங் மெட்டீரியல்ஸ். சில நேரம்லாம் நம்ம மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு கரெக்டான டைரக்ஷனில் அப்ளை ஆகாது. ஸோ இது சில நேரங்களில் நமக்கே வந்து ரொட்டேட் பண்ணி நமக்கு வேணும் அப்படின்னு தோணும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு பிரிக் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து கரெக்டாக பொசிஷன் இல்லை, இது ராங்காக ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இதை இப்போ நான் வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் அந்த மெட்டீரியல் மேலே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டெக்ஸ்சர் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இது டெக்ஸ்சரில் எந்த விதமான டெக்ஸ்சரில் நீங்கள் வச்சு கிளிக் பண்ணாலுமே இந்த ஆப்ஷன் வரும். ஸோ டெக்ஸ்சர் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் அப்படின்னு கொடுக்குறேன். பொசிஷன் கொடுத்த உடனே இந்த மாதிரி 4 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட், இந்த ரெட் கலர் பாயிண்ட் வந்து ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, அதுக்கடுத்து இந்த க்ரீன் கலர் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு, இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல் இல்லைனா வந்து ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணலாம். இப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இது பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேல் ஆகும். அதுவே நீங்கள் மேலேயும் கீழேயும் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஷேர் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டெக்ஸ்சரே வந்து டிஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு ஆங்கிளில் நம்ம வந்து டில்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி. ஸோ இது மாதிரி நம்ம எங்கெங்கே நம்ம மூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு அங்கே அந்த பாயிண்ட் நம்ம காமிக்கும். அந்த ஒரிஜினல் பொசிஷனில் திரும்ப கிளிக் பண்ணால் நார்மல் ஆகிடும். ஸோ இப்போது இந்த மூவ் பாயிண்ட்டை வச்சு நான் இந்த இடத்துல இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ரொட்டேட் பண்ணணும். கரெக்டாக இந்த ரொட்டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரொட்டேட் அந்த ஆங்கிள் வந்துடும். ஸோ எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இது பிரிக்குன்றதுனால எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரி வரணும். மற்ற ஏதாவது மெட்டீரியல் டைல்ஸு இல்லை எதுனாலும் வந்து நம்ம 45 டிகிரியில் வேணுனாலும் நம்ம வச்சுக்கலாம், எந்த டிகிரி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரொட்டேட் வந்து இப்படி நம்ம டேர்ன் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள் அந்த ஆங்கிள் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படியே நான் வந்து இது பண்ணி எனக்கு கரெக்டாக 90 டிகிரி ஆங்கிள் வேணும். ஸோ இப்போ நான் தாண்டி போனாக்கா அது வந்து சரியாக வரல. ஸோ இந்த பிரிக் மெட்டீரியலுக்கு எனக்கு 90 டிகிரி இருந்தாலே போதும். ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்போ இதே வந்து சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு அதே சைஸே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸோ இங்கே வந்து ஒரு பாயிண்ட் காமிக்குது இல்லையா, இந்த சைட்டில் பாருங்கள் இங்கே ஒரு பாயிண்ட் காமிக்கும். ஸோ எக்ஸாக்டாக அந்த சைஸே வேணும். அந்த பாயிண்டில் ஸ்ட்ரைட்டாக வச்சு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக அது ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ இது வந்து ஓகே ஆகிடுச்சி அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அவுட் சைடில் கிளிக் பண்ணாலே போதும், ஃபினிஷ். அவ்வளோதான், டெக்ஸ்சரை வந்து நம்ம மாற்றி இது பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் எந்த டெக்ஸ்சரை வேணாலும் எந்த ஆங்கிளில் வேணாலும் திருப்பிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.